இப்போது கண்டினியூயிங் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஈஸியாக புரியும் நமக்கு. ஒரு வுட் கட்டிங் கம்பெனி இருக்குது. அதில் ஒரு பாஸ் இருக்கார். அவர்கிட்ட ஜான் அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது மரங்கள் வெட்டக்கூடிய வேலை. 5 இயர்ஸாக அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. பட் அவருக்கு எந்த சேலரியில் எந்த ரைஸும் கிடைக்கல, எந்த போஸ்டிங்ஸும் பெருசாக கிடைக்கல. பட் லேட்டர் பில் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து ஜாயின் பண்ணோடனே ஒரு 2 இயர்ஸில் அவருக்கு வந்து சேலரியில் ஒரு ஹைக் கிடைக்கிது, ஒரு ரைஸ் கிடைக்கிது. அப்போது இந்த ஜானுக்கு புரியல, நம்ம 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற ஆளுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு ஹி வாஸ் வெரி மச் கன்ஃபியூஸ்டு. அவர் போய் பாஸ்கிட்ட போய் கேட்குறாரு, நான் 5 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீங்கள் எதுவுமே பெருசாக செய்யலை, பட் 2 இயர்ஸ் தான் ஆகுது பில் வந்து அவருக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து, நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து ரிசல்ட் ஓரியன்ட் கம்பெனி, நீங்கள் ரிசல்ட் காமிங்க, உங்களுக்கு வந்து சேலரியிலலாம் ஹைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த ஜான் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு, சரி நம்ம போய் பில்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு சேலரியில் உங்களுக்கு ஹைக் கிடைக்குது, எப்படி நீங்கள் எவ்வளோ ட்ரீஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது பில் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு மரமும் கட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்குவேன். எதுக்கு அப்படின்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை, என்னுடைய ஆக்ஸை வந்து ஷார்ப்பன் பண்ணுறேன். நான் அந்த வெட்டக்கூடிய அந்த ஆக்ஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து பட்டை தீட்டுறேன், ஷார்ப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, ஜான்கிட்ட. நீங்கள் எப்போ கடைசியாக உங்களுடைய ஆக்ஸை வந்து ஷார்ப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்னங்க ரிசல்ட் கிடைக்கும்? ஸோ இதுதான் நம்ம கண்டினியூயிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் தான் படிச்சிருக்கோம், படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. தொடர்ந்து வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு கண்டினியூயிங் எஜுகேஷன். அது ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி தான், நம்ம படிப்பாக இருந்தாலும் சரி தான், வாட் எவர் இட் இஸ். எஸ்.